மொறு மொறுனும் மரச்சனி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். மரச்சனி கிழங்குனா வேற ஒண்ணும் இல்லைங்க. கன்னியாகுமரி ஏரியாஸ்ல மரவள்ளி கிழங்கு தான் மரச்சனி கிழங்குன்னு சொல்லுவோம். அந்த மரவள்ளி கிழங்கு வச்சு ரொம்ப ஈஸியா நல்ல மொறு மொறுனும் சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப பிஞ்சாகவும் இல்லாமல் ரொம்ப முத்துனதாகவும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் கடைகளில் வாங்கும்போது சிப்ஸ் போடுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க கடைக்காரங்களே வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் உள்ள கிழங்கு தருவாங்க. இனி இந்த கிழங்கை வந்து தோலையெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்திடலாம். பாருங்கள், கிழங்குல உள்ள தோலையெல்லாம் நல்லா நீக்கிட்டு இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை சுத்தமான துணி வச்சு லைட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கிழங்கு சீவும் போது நமக்கு வந்து வழுவாமல் இருக்கும். இனி இந்த கிழங்கு வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக வச்சு சீவுறதை விட கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீவும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு சீவுறதுக்கு நம்ம சிப்ஸ் போடுற இந்த மாதிரி கட்டர் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து கேரட் துருவுற கட்டர்லேயே நமக்கு வந்து சிப்ஸும் ஸ்லைஸ் பண்ணுற கட்டர் உண்டு. அந்த கட்டரையும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எந்த கட்டர் இருக்குதோ அந்த கட்டர் யூஸ் பண்ணி இந்த கிழங்கை வந்து சீவிக்கங்க. கிழங்கு வந்து சீவும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சீவுங்க. ஏன்னா வந்து பிளேடு வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். நமக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் பனானா சிப்ஸ்லாம் போடும்போது சீவும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்காது. இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ வந்து சீவும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சீவுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து தின்னாக இருக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கடைகளில் வாங்குறது போல் கரெக்டான அந்த ஷேப்பில் வரணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம வீட்டில் போடுற சிப்ஸ் தானே. ஸோ வந்து எந்த ஷேப்பில் வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வந்து சீவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து லைட்டாக வந்து சூடானதும் ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்குல கொஞ்சமாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அந்த சிப்ஸோட ஓரங்கள்லாம் நல்ல பொன்னிறமாக மொறு மொறுன்னு வரணும். அந்த ஸ்டேஜ் வர நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெயில் வர்ற பபிள்ஸ்லாம் அடங்கி இந்த ஓரங்கள்லாம் நல்ல பொன்னிறமாக ஃப்ரை ஆகியிருக்கு. இதான் கரெக்டான ஸ்டேஜ். இனி வந்து எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்ல மொறு மொறுனும் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த சிப்ஸை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இல்லைனா வந்து உப்பும் வத்தல் பொடியும் போட்டு அதை சீசனிங் பண்ணியும் சாப்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி சீசனிங் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த வத்தல் பொடியில் தேவையான அளவு எடுத்து இந்த சிப்ஸில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
நமக்கு கடைகளில் வாங்குறது போலவே நல்ல சூப்பரான மொறு மொறு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நல்ல மொறு மொறுனும் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from சௌமியா.